திரள்களின் திணிவுக்கும் அவற்றின் சுழல் வேகத்திற்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் தென்படா பொருண்மையாக இருக்க வேண்டும் என ஊகிக்கப்படுகிறது. நான்காவதாக நுண்ணலை பின்புல கதிர்வீச்சு உள்ளதாகவும் கண்டுள்ளனர். இக்கதிர்வீச்சு விண்வெளி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதாக நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 கணிப்புகளிலிருந்தும் விண்மீன் திரள்களின் விரைவு, தென்படா ஆற்றல், தென்படா பொருண்மை, நுண்ணலை பின்புல கதிர்வீச்சு, இந்த 4 விண்வெளி ஆய்வாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்து பெருவெடிப்பு கோட்பாட்டை முன்மொழித்தனர். இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டின்படி அகிலாண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சுமார் 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மிக அதிகமான அடர்த்தியுடன் கூடிய மிகச்சிறிய அளவுள்ள தீப்பிழம்பில் அடங்கியிருந்திருக்க வேண்டும் என ஊகித்து கணிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தீப்பிழம்பானது இன்று விளங்காத ஏதோ ஒரு காரணத்தால் மிக வேகமாக விரிவடைய தொடங்கிற்று. சுருக்கமாக சொன்னால், ஒரு பெருவெடிப்பில் காலமும் ஆற்றலும் வெளியும் தோன்றியிருக்க வேண்டும். இதற்கு முன் காலமும் இல்லை, வெளியும் இல்லை. இதை நினைத்து பார்ப்பதே கடினம்தான். ஆற்றலில் வெப்பமும் பொருண்மையும் தோன்றி வெளியும் விரிவுற்றது. இவ்வரைபடத்தில் அகிலாண்டத்தின் விரிவையும் அவ்விரிவில் விளைந்த பரிமாணத்தையும் காணலாம். குத்து அச்சில் பரிமாணம் காண்பிக்கப்படுகிறது. அது ஒளியாண்டுகளாக குறித்துள்ளேன். ஒரு ஒளியாண்டு என்பது ஒளிக்கதிர் ஒரு ஆண்டு காலத்தில் எவ்வளவு தூரம் செல்லுகிறது என்பதாகும். அது 9.5 மில்லியன் கிலோமீட்டர்களாகும். ஆதவனிடமிருந்து ஒளி நம்மை அடைய 9 நிமிடங்கள் ஆகிறது. அருகிலுள்ள விண்மீனிலிருந்து ஒளி நம்மை அடைய 4.3 ஆண்டுகள் ஆகின்றது. அவ்வளவு தூரத்தில் உள்ளது அருகிலுள்ள பிராக்சிமா சென்டாரி எனப்படும் விண்மீன். இப்படி விரிவடைந்து கொண்டே செல்லும் வெளியானது ஒரு காலத்தில் பெருவெடிப்பில் தோன்றியது என்று கூறினேன். வெப்பம் தணிவிர அணுக்கள் தோன்றின. அது அப்படி அணுக்கள் தோன்ற 10 லட்சம் ஆண்டுகள் ஆயின. பின் அணுக்கள் திரண்டு தாரகை மண்டலங்கள் ஆயின. 100 கோடி ஆண்டுகள் கழிந்த பின்னரே தாரக மண்டலங்களில் முதல் விண்மீன்களின் தோற்றம் அது ஏற்பட 500 கோடி ஆண்டுகள் ஆயின. நம் ஆதவனை சுற்றிடும் கிரகங்களின் தோற்றம் ஏற்பட 1000 கோடி ஆண்டுகள் ஆயின. அதன் பின்னரே நுண்ணுயிர்கள் புவியில் தோன்றின. 200 கோடி ஆண்டுகள் கழிந்த பின்னரே நுண்ணுயிர்கள் தோன்றின. மற்ற உயிரினங்கள் உருவெடுத்தன. தற்காலம் 1500 கோடி ஆண்டுகள். இன்னும் 500 கோடி ஆண்டுகள் கழிந்த பின்னர் ஆதவன் சிவப்பு கோளமாக விரிவுற்று பூமியையும் உட்கொண்டு விடுவான் என விண்வெளி ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 10,000 கோடி ஆண்டுகள் கழிந்த பின்னர் அனைத்து விண்மீன்களும் குளிர்வுற வெப்பம் முடிவுற்றுவிடும். அப்பொழுது ஆற்றலும் தீர்ந்துவிடும். அதன் பின்னர் வெளி விரிவடையாது. இப்படியான அகிலாண்டத்தின் போக்கு ஒரு காலகட்டத்தில் அகிலாண்டத்தில் உள்ள ஆற்றல் தீர்வடைய வெப்பம் தணிவுற சுருங்கத் தொடங்கலாம் என கருதுவோரும் உண்டு. இப்பெருஞ்சுருக்கமும் இன்மையில் முடியலாம். இவ்விண்மையில் மீண்டும் ஒரு பெருவெடிப்பு நேரலாம். இப்படி கருதும் விண்வெளி ஆய்வாளர்களும் உண்டு. ஒரு எளிய விளக்கம் உங்களிடம் சமர்ப்பிக்க எண்ணுகிறேன். கணித இயலும் கணித ஆசிரியர்களும் மன்னிக்க வேண்டும். ஒரு தொகையை இன்மையால் வகுத்தால், அதாவது 0 வகுத்தால் அது அளவின்மை அல்லது பன்மை என கூறுவார்கள். இது கணித இயலுக்கு ஏற்றதல்ல. இந்த இன்மையை சமக்குறிக்கு வலப்பக்கம் எடுத்துச் சென்றால் ஒரு தொகையா என்பது
இன்மையையும் அளவின்மையையும் பெருக்கினால் சமமாகும் என தோன்றும். இது கணித இயலுக்கு ஒவ்வாத புறம்பான கூற்றாகும். எனவேதான் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இருப்பினும் காலம் என்னும் பரிமாணத்தை மேலுள்ள சமத்துவத்தில் கூட்டி நோக்கின் ஓர் தொகை, அதாவது அகிலாண்டம், இன்மையிலிருந்து காலத்தால் அளவின்மையை அடையும். அதுவே பெருவெடிப்பாகும். அகிலாண்டம் பின்னோக்கினால் அளவின்மையிலிருந்து காலத்தால் இன்மையை அடையும். இதுவே பெருஞ்சுருக்கமாகும். இதையே கருத்தில் வைத்து நான் ஒரு கவிதை எழுதினேன். இலக்கத்தான் இன்மையெனும் ஆதியான நெறியென இருக்கவே காலமெனும் நொடிகூட்டி அதில் நினைக்கோனா பன்மையாய் பெருகிடும் விந்தையே மறக்கிலேன் நம் உறவை யாண்டுமுள்ள நிர்மலமே என்று எழுதி இயற்கை தேவை என்னும் தலைப்பில் கலைமைகளில் 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இப்பொதுநடத்தை காலவாக்கில் பல நூற்றாண்டுகளாக மனத்திரையில் உத்தேசமாக சித்தரித்து கவிதை வாயிலாக நமக்கு ஈன்ற தமிழ்ச் சான்றோர்கள் பலர். இவர்கள் வாழ்ந்த காலத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கவில்லை. தமிழ் பெரியோர்கள் பலர் தம் மனக்கண்களில் கண்ட நடனத்தையும் தம் பாடல்களில் கூறியுள்ளனர். அவர்களுக்குள் நேர்ந்தது ஆன்மீக ஈடுபாடே. அதனை கவிதைகளில் வடித்து தமிழ் மொழிக்கு வளமூட்டினர். அந்த ஆன்மீக ஈடுபாடுள்ள கூற்றுகளுக்கு சான்றுகள் ஏதும் கிடையாது. அக்கூற்றுகளுக்கு வித்தான கருத்துகளும் அவரவர் சித்தத்துள் தோன்றியவையே. அக்கருத்துகளுக்கு அவரவர்கள் அத்தாட்சிகளை தேடவில்லை. அவருடைய கூற்றுகளை எடுத்துக்காட்டி அவற்றுள் புதைந்திருந்த கருத்துக்களை தற்கால விண்வெளி ஆய்வில் தேர்வுற்ற கருத்துகளுடன் ஒப்பிட முயன்றேன். அதன் பலனே இவ்வுரையாகும். அவர்களுள் எழுவரின் படப்பை இங்கு நோக்குவோம். திருவள்ளுவர், அவர் வாழ்ந்த ஆண்டு, மாணிக்கவாசகர், திருமூலர், பட்டினத்தார், சேக்கிழார், தாய்மானவர், ராமலிங்கர். திருவள்ளுவரை பற்றி நாம் அதிகமாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் அறிந்தது. அவர் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டியவர். அகர முதல எழுத்தெல்லாம் என்று அகரத்தில் ஆரம்பித்து ரன்னகர ஒற்றில் தம் குரலை முடித்தார் அந்த பெருந்தகை. இது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர் இயற்றிய திருக்குறளில் இயற்கை என்னும் சொல் 3 இடங்களிலே தோன்றுகிறது. ஆறா இயற்கை அவானை பின் அந்நிலையை பேரா இயற்கை தரும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இந்த இயற்கை சொல்லுக்கு தன்மை, இன்ப வாழ்வு, இயற்கை இயல்பு என பொருள் கொடுத்திருக்கிறார் டாக்டர் மு. வரதராசனார். அடுத்து அவர் இயற்கை என்பது கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலோ அன்றி வான் சிறப்பு அதிகாரத்திலோ கூறுவதில்லை. அவர் படைத்த திருக்குறளில் பெருவெடிப்போ அன்று புது நடனமோ ஆதிபகவன் என்னும் சொற்றொடரில் சித்தரிக்கப்படுகிறதா என்பது சர்ச்சைக்குரிய கேள்வியே. ஆதி என்னும் சொல்லால் அவர் பெருவெடி